ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரமல் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கேரமல் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நார்மலாகவே நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஸ்டோர்ஸ்லலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அது தருவாங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். எந்த மாதிரி கன்சிஸ்டன்சினால், நமக்கு லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப ஸ்டிக்கியாக விட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி லைட் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கூலாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கேரமல் பார்த்திங்கன்னா உங்களோட நியர்பை ஸ்டோர்ஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹோம்மேடாகவே கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுல் அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கேரமலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கேரமலோட அப்சைட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்ஸ்சர், அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கூலாக விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், அது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.